Hi friends, Group 1 Mains Test Series நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் தமிழ் மீடியம் சிலபஸை கொடுத்துட்றோம். ஸோ April 15 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வரைக்கும் குரூப் 1 மெயின்ஸில் 300 மார்க்ஸு தான் இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 250 மார்க்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்டும் 250 மார்க்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் டெஸ்ட் எழுதி அந்த வீக்கெண்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு நீங்கள் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மோடில் பண்ணலாம். ஒன்று வந்து டெஸ்ட் எழுதி இந்த கேம்ப் ஸ்கேனர் ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மேட்டில் அனுப்பலாம். அப்படி இல்லைனா போஸ்டரில் டைரெக்டாக சென்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கரெக்ஷன் பண்ணி போஸ்டரில் சென்ட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் வந்து நாங்கள் தருவோம். எதர் ஆடியோ ஃபைல் அல்லது டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிடுவோம் மெயிலில். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் யார் வேணாலும் எழுதி அனுப்பலாம். கரெக்ஷன் பண்ணி நாங்கள் ஃபீட்பேக் தருவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 days கேப் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 days நீங்கள் அதுக்கான நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தரவாயிடும். அடுத்த 2 days அந்த டெஸ்ட்டுக்கான இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது உண்டுன்னு. ஸோ அதனால் எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இருக்கும். ஆப்டிடியூட் டெய்லி ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எல்லா டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஆப்டிடியூடும் இருக்கும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் உள்ள அந்த சப்ஜெக்ட் ஆர்டர் தான் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னா, நீங்கள் எல்லா குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகுளில் இருந்தும் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்தும் கொஸ்டின் இருக்கும். பட் நமக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் அவங்களோட வருகை, அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லா டெஸ்ட்லையுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எது வந்து எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட்டாக தந்துட்டு அதுக்கடுத்த இதில் தான் வந்து செகண்ட் டெஸ்ட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஒவ்வொரு பேப்பர் முடிஞ்சோடனே அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் உண்டு. மேக்ஸிமம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் RS அகர்வால் புக் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு மட்டும் ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ டெஸ்ட் 2 ஹிஸ்ட்ரியில் உள்ள ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் இதில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் முக்கியமானதான் படிச்சிருவீங்க. டெஸ்ட் 3 என்னென்னா சோஷியல் இஷ்யூஸ். இதில் எப்படி பிரித்து கொடுத்துருக்கோன்னா இந்த எஜுகேஷன், இலிட்ரஸி, எம்ப்ளாய்மெண்ட் இது பேஸ்டாக ஒரு டாபிக்ஸ். அதுக்கடுத்த டெஸ்ட்டில் வந்து இந்த கம்யூனலிசம், அப்புறம் டெரரிசம், இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு லிங்க் வேணும். ஸோ அப்படியே சிலபஸ் ஆர்டர்லேயே ப்ரிப்பேர் பண்ணால் அது அந்தளவு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் கொஞ்சம் லிங்க் வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ டெஸ்ட் 4ல் இந்த டாபிக்ஸ் தான் விமன் டெவலப்மெண்ட் அண்டு இந்த டெரரிசம், கம்யூனலிசம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இதில் கவர் ஆகும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு டாபிக் ஆப்டிடியூட் மட்டும் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு முடிகிற அன்றைக்கே கொடுத்துருவோம் அடுத்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ நிறைய பேர் டாபிக்ஸை படிச்சுட்டு கூட டெஸ்ட் எழுதுவாங்க. ஆனால் எனக்கு உள்ள ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு விஷயத்த இதுதான் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்து படிக்கும்போது அதை வந்து தரவாகவே படிப்பீங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸாமுக்கும் தேவை. என்னென்னா இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணபடி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 5 என்னென்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் 2 டெஸ்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னா இந்த யூனியன் கவர்மெண்ட் பேஸ்டாக ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ்டாக ஒரு டெஸ்ட்டு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் படிச்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் படிக்கிறது நிறைய இதில் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் 1. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் அப்போ பார்த்திங்கன்னா 3 days கண்டினியூஸாக எக்ஸாம் நடக்கும். அந்த டைம் யாராலையும் எதுவுமே ரிவிஷனே பண்ண முடியாது. சும்மா நீங்கள் எடுத்துருக்கிற கீ பாயிண்ட்ஸை திருப்பி பார்க்க தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்க கொஞ்சம் அடிக்கடி ரிவிஷன் பண்ண உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷனே பண்ணலனாலும் அந்த டைம் போய் ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெஸ்ட்டு 8 என்னென்னா ஸோ டெஸ்ட்டு 7க்குள்ளேயே நீங்கள் இதில் இருக்கிற ஆப்டிடியூட் எல்லாமே முடிச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் டெஸ்ட் 8ல் என்னென்னா அந்த ஆப்டிடியூடில் இந்த ஒரு பார்ட் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. ஸோ இதுலேருந்தும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் 8ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் 9 சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டாக, அதுக்கப்புறம் ஸ்வாலஜிலேருந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்களோ அதே டாபிக்ஸ் அங்கே ஒவ்வொரு டாபிக்ஸாக எழுதியிருப்பீங்க. அகெயின் 2 டாபிக்ஸாக நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ இது மூலமாக ஆப்டிடியூட் நீங்கள் தரவாக ரிவிஷன் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ டெஸ்ட் 11 என்னென்னா பேப்பர் 2 ஃபுல் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் 12 என்னென்னா பேப்பர் 1 ஃபுல் ரிவிஷன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் 13. ஸோ இது வந்து பேப்பர் 3 வரீங்க. இதில் வந்து ஜாகிரஃபி அந்த மாதிரி ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஈஸியாக நீங்கள் வந்து முடிக்க முடியும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டு. ஸோ ஜாகிரஃபியும் என்விரான்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட்டு வந்து இதில் கவர் ஆகிற டாபிக்ஸ் தான் அதில் வரும். டாபிக்ஸ்ன்றதை விட கான்செப்ட், இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்ட் அதுக்கு வந்து லிங்க் ஆகும். ஏன்னா வெதர் அண்ட் கிளைமேட், இதில் வெதர் அண்ட் கிளைமேட்னால் என்னன்னு படிப்பீங்க, அண்ட் அதில் கிளைமேட் சேஞ்ச்னால் என்னென்னு படிப்பீங்க. அண்ட் ஜாகிரஃபிலையும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டும் லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இந்த பேப்பர் 3ல் பாதி வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். டெஸ்ட்டு 14ல் என்னென்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட்டில் படிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் இதில் வந்து டிரைவ் பண்ணி வர பார்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இது, ஆர்கனைசேஷன், அந்தந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்காலஜினா என்ன, ஃபுட் செயின்னா என்ன, இந்த மாதிரி எல்லா பேசிக் கான்செப்டும் இந்த டாபிக்ஸில் வந்துடும். அதுக்கடுத்து இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அடுத்த டெஸ்ட்டில் வரும். ஸோ டெஸ்ட்டு 15ல் பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், ஸோ அதுக்காக என்னென்ன சட்டங்கள் தான் போட்டிருக்காங்க அது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 16 அண்ட் 17 எக்கனாமிக்ஸ் பேஸ்டாக வரும். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பேஸ்டாகவும் அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட் ரிலேட்டடாகவும் வந்துடும். இந்த டெஸ்ட்டில் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, பேங்கிங், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடாக வருது. ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் வர கொஸ்டின் தான் கேட்பாங்களா அப்படி தான் வந்து நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் டெஸ்ட்டு எழுத அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் படிச்சிருக்கிற கண்டென்ட்டை கொண்டு போய் கரெக்டாக கொடுக்கறதுக்கு டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு கொஸ்டினை தெரிஞ்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த இயர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக படிப்பீங்க. ஓகே இதை தான் வந்து எழுத போகிறோன்றதுக்காக. இதே வந்து ஒரு டாபிக் கொடுத்து படிச்சுன்னா எல்லாமே ஓவராலாக படிக்கணுன்றதுக்காக சில விஷயத்தை நல்லா படிப்பீங்க, சில விஷயத்தை நல்லா படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த இதில் வந்து கொஸ்டின் கொடுத்து படிக்கிறதுனால உங்களால் வந்து ஒரு விஷயத்தை தரவாக பண்ண முடியும். ஆனால் எக்ஸாமில் போய் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஓரளவுக்கு அங்கே இங்கே படித்ததை வச்சு கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 18 பேப்பர் 3. ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு 2 days பிஃபோராக பேப்பர் 1 ரிவிஷன் பண்ணால் தான் அடுத்த 2 days கழித்து பேப்பர் 1 போய் எழுத முடியும். டெஸ்ட்டு 19 and 20 வந்து பேப்பர் 2 பேப்பர் 1. ஸோ இப்போதுலேருந்தே சில விஷயத்த வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பெண்ணே வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேப்பர் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ரூல் பேப்பரே கடையில் வைக்கிற பேப்பரையும் வாங்கி எழுதலாம். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் அந்த பேப்பரோட பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்கான ஷீட்ஸ்லேயே கொஞ்சம் அதிகமாக லைன்ஸ் இருக்கிற பேப்பர்லேயே எழுதினீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இங்கே ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொஞ்சம் அதிக கண்டென்ட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அங்கே எக்ஸாமில் போய் ஒரு 2 பாயிண்ட் மறந்தாலும் மீதி பாயிண்ட்டை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு ஈஸியான வழி தான். பட் சில பேருக்கு வந்து புக்லேயே கூட எழுதி வச்சு படிப்பீங்க. அவங்க கூட இந்த டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேப்பரை வச்சு கூட அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 4 days பிஃபோர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் வந்து ஐடியா தரும். ஒரு
ஒரு 3 மார்க்ஸ்னால் வந்து என்னென்ன கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கணும், 8 மார்க்ஸ்னால் எங்கேருந்து எடுக்கணும், 15 மார்க்ஸ்னால் எங்கேருந்து எடுக்கணும், இந்த மாதிரி ஓவராலாக ஒரு ஐடியா தருவோம். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் புக் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த புக்ஸ்லேருந்து கொஞ்சம் கவர் பண்ணி எடுங்க. Group 2 மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்து தந்தாச்சு. ஆனால் Group 1 மெயின்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட்ஸ்னால இப்போதைக்கு நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து நாங்கள் ஐடியாஸ் தரோம், அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பேமெண்ட் ஃபார்ம் லிங்க்கு, அதுக்கடுத்து சிலபஸோட லிங்க்கு, இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கோம். ஒரு 2 டேஸில் தமிழ் மீடியமாக கொடுத்துட்றோம். அண்ட் டெஸ்ட்டும் ஒன்னோட கொஸ்டின் பேப்பரும் 1 or 2 டேஸில் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். அண்ட் புக் சோர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் சிலபஸ் அண்ட் பேமெண்ட் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறங்க. தேங்க்யூ.